அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போது ஜூலை 14ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ சந்தை ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிற இடத்த நம்மளுக்கு காமிச்சு கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்துட்டு 19,548 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இப்போ நிஃப்டி இது வந்து ஃபியூச்சர். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நேற்றத்தில் பார்த்தீங்கன்னா 19,452, க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 19,474. இப்போ அவங்க வர்த்தகமாகிற இடம் பார்த்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 50 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு 50 to 70 புள்ளிகள் வந்துட்டு மேல் நோக்கி ஆரம்பமாக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை அண்டு லோக்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறாங்க. அப்போ அதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இம்பேக்டட் கிரியேட் பண்ண முடியும். அப்போ அதற்குட்பட்டு இருக்கிற வரை சந்தை வந்துட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் தான் இருக்க போகிறாங்க. நம்மளுக்கு அட்டவணையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,500 கால் புட்டை வந்துட்டு ஸ்ட்ராடலாக கொடுத்துட்டாங்க. அப்போ 19,500 கால் அண்டு புட் ரொம்ப மிக முக்கியம். 19,500 கால் அண்டு புட்டை தான் ஆப்ரேட்டே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிற நம்ம இடம், அதாவது ஒரு மையப்புள்ளினா 19,500 வைத்து தான் மையப்புள்ளியாக வச்சு இங்கே வந்து வர்த்தகமாக போகுது. அதனால் 19,500 அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான லெவலாக இருக்க போகிறாங்க. பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பாட் அண்டு ஃபியூச்சர்ஸோட டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். ஸ்பாட் வந்து 44,665, ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 44,776. அப்போ ஒரு 110 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இப்போது அடுத்தடுத்த ப்ரீமியம் பார்த்தா மிக அதிகமாக இருக்குது. இப்போ 44,776க்கும் 44,944க்கும் உள்ள வித்தியாசம். அதற்கப்புறம் உண்டானது எல்லாமே 200 புள்ளிகள் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. இது எதனை குறிக்கிறது அப்படிங்கிறத இதோட முடிவில் நீங்களே ஆய்வு செய்து இதோட பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குக்கு 200 புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹிண்ட். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஸ்ட்ராடல் லெவலில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து 19,500 மையமாக வைத்து நடக்குது. இவங்க 45,000 மையமாக வச்சு நடக்கிறாங்க. அப்போது 45,000 கால் அண்டு புட்டு தான் ஆக்டிவாக வர்த்தமாகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் நம்ம வந்து 9:15 9:30க்குள்ளே நம்மளுக்கு ஸ்டாக்கை வந்துட்டு வர்த்தம் செய்கிறது, அதாவது அடிக்ஷனே இல்லாமல். இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் வர்த்தம் செஞ்சிங்கன்னா ஃபுல் டே உட்காரணும். ஆனால் ஸ்டாக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் ஸ்டாக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா அது மார்னிங் ட்ரேட், அதாவது ஃப்ரெஷ் ப்ரீமியம் சொல்லுவாங்க. ப்ரீமியம் கரைவருக்கு முன்னாடி அதற்கு உண்டான ப்ரீமியம் அப்படியே நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த வர்த்தகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் சைடு இம்பேக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏறுனா ஏறிட்டே இருக்கும், இறங்குனா இறங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்குது. இதில் லாபம் வரக்கும் வாய்ப்பு அதிகம், நஷ்டம் வரக்கும் வாய்ப்பு அதிகம். இதில் நஷ்டத்தை தவிர்த்து லாபமாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு செய்த முடிவு பண்ணிக்கணும். நம்மளுடைய பயிற்சி வகுப்பு பை செல் பற்றி நம்ம கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. அங்கே இருக்கிற தாக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனுடைய கணக்கீடு நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் என்ன விலை இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் கணக்கீடு பண்ண முடியும். அந்த கணக்கீடெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதனை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் முடிவெடுக்க திறன் உங்களுக்குள்ளே வளர்த்தி கொள்ளணும். அப்போ தான் இது பயன் தரும். எங்களிடம் இணைவதனால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகாது. நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை இதில் செயல்படுத்த வேண்டும். இது இன்று வகுப்பு துவங்குகிறது. ஆன்லைன் வகுப்பு பகல் 11 மணிக்கு வந்து வகுப்பு துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.